அப்படி நம்ம பூமியை வந்து பார்த்தோம்னா பூமி வந்து எப்போ சுத்தி வந்து போகும்போதும் இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு அதுக்கு ஒரு கணக்கு வச்சுதான் அது வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா அப்படி வந்து சொல்லியானா ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரம் தானே இருக்கு. 12 மணி நேரம் வந்து பகலாகவும் 12 மணி நேரம் வந்து இரவாகவும் இருக்குது. இப்போ வந்து பூமி வந்து 1 கிலோமீட்டர் வந்து ஸ்பீட்ல வந்து போயிட்டு இருந்தனா நமக்கு வந்து ஒரு 10 மணி நேரம் நமக்கு வந்து பகல் வந்து கிடைக்க மாதிரி நம்ம சும்மா ஒரு கணக்கு வந்து வச்சுப்போம். அப்படி அந்த பூமி வந்து 2 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து போயிட்டு இருந்தீங்க நமக்கு வந்து பகல் வந்து எவ்வளவு நேரம் வந்து கிடைக்கும், ஒரு 5 மணி நேரம் வந்து தான் கிடைக்க மாதிரி இருக்கு. அப்படின்னா பூமி வந்து 1 கிலோமீட்டர் ஸ்பீடு இல்லாம அதுல இருந்து வந்து கம்மியாட்டு வந்து போச்சுன்னா நமக்கு வந்து 10 மணி நேரத்துல ஒரு 15 மணி நேரம் வரை நமக்கு வந்து பகல் கிடைக்கும். பூமி வந்து இப்போ வந்து போற ஸ்பீட்ல இருந்து கொஞ்சம் வந்து கம்மியாட்டு வந்து போச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இன்னும் வந்து கிடைக்குது. ஒரு நாள்ல இருந்து இன்னொரு நாள் வந்து நமக்கு வந்து போவார். அப்போ பூமி வந்து இப்போ போற ஸ்பீட்ல இருந்து இன்னும் ஸ்பீடாட்டு வந்து போச்சுன்னா இப்போ வந்து ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்குன்னா நமக்கு வந்து 24 மணி நேரம் வந்து கிடைக்காது, ஒரு 20 மணி நேரம் அப்படி வந்து கிடைக்கும் ஸ்பீடாட்டு வந்து போச்சுன்னா. அதுவே ஸ்லோவாட்டு போச்சுன்னா 20 மணி நேரம் வந்து ஒரு 28 மணி நேரம் 30 மணி நேரம் அப்படி நமக்கு வந்து கிடைக்கும். இதுல இருந்து வந்து ஒரு நாள்ல எவ்வளவு மணி நேரம் வந்து தீர்மானிக்கிறது வந்து நம்ம வாழ்ற பூமி வந்து போற ஸ்பீட்ல தான் இருக்குது. இதுதான் நான் கண்டுபிடிச்சது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.